நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. கிரேட் டிவோர்ஸ்டா. 50 வருஷம் ஃபேமிலிக்காக வாழ்ந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறதாவது அவங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்களாமா. மிச்சம் இருக்கிறது 10-15 வருஷம் தானே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டுமே. இப்ப எனக்கு உன் மேல இருக்கிறதுல 10 வருஷம் கழிச்சும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எது இருக்காதா? ஏய் ஸ்வேதா, ஏய் ஏய் மாமாவுக்கும் திலகாக்காவுக்குமா 50 வயசுலயா? ஹலோ ஜிஞ்சிமா, திலகாக்காவும் அவங்க வீட்டுக்காரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களாமா. என்னது? டைவர்ஸா? கல்யாணம் பண்ணி வரையில என்ன வேணுமோன்னு கேளு, வாங்கி தரேன்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டேன். சூடா இருக்க முடியல, சாப்பிட்டுருங்க. ஏக்கா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஆலன் சிரிந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வர்றப்ப தடி யூனிட் தான் வரணும். நம்ம வீட்ல என்ன இல்ல, எல்லாமே இருக்கு. அப்புறம் என்னவா பிரச்சனை? ஏப்பா 5 வருஷத்துக்கு முன்னால அம்மா டிவோர்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப என்ன பண்ண? உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 5. வீட்டில் சும்மாவே இருந்தா இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருக்க தோணும். பிஸியாவே வச்சுக்கணும். கீர்த்தி கல்யாண வேலையை ஆரம்பிச்சு விட்டா பிஸி ஆயிட்டா. சப்போஸ் விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் அவளா? ஆளுல தெருமுக்கு தானாலே தொலைஞ்சு போயிடுவா. அவ தான் லாயரை பிடிச்சி கோர்ட்டுக்கு போறாளக்கா. அட வேலையை போற கண்ணு. அதுக்கு தான் வீட்டுக்கே லாயரை கூட்டிட்டு வந்துட்டானே. நீ வேணான்னு சொன்னப்போ அவளை ஆதரிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அம்மா உன் பக்கம் நிப்பாளா இல்ல அம்மா பக்கம் நிப்பாளா? புருஷன் பக்கம் நில்லு, அதான் சாமர்த்தியம். இல்லைனா கூப்பிட்டு வந்த மாமியாலேயே விட்டு துரத்திட்டேன்னு ஊரே பேசுவாங்க. எல்லாம் கூட்டிட்டு போய் பேய் ஓட்டலாம் சரியா போயிடும். அக்காட்ட பேச்சு கொடுத்து பாரு, குடிச்சுக்கிறது பேயா முனியன்னு தெரிஞ்சு போயிடும். என்ன யோசிச்சு வர? ஒன்றும் இல்லை, அத்தைக்கு ஜூஸ் கொடுத்து வரேன். என்ன மறுபடியும் எங்க அம்மா ஹெல்ப் கேட்டாங்களா? எங்க அம்மா அப்படியே மறந்துடுவாங்க. அப்படியே உங்க கூட ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு சொல்லிடு. ஹெல்ப் பண்ணா ஏதாவது தப்பா? ஒரு தப்பு இல்லை. என்ன அப்படியே நமக்கு டிவோர்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். கம்மி பீஸ்ல பண்ணிக்கலாம். என்னது? அடுத்து கல்யாணம் தான். பொண்ணு போட்ட பாருங்க, உங்களுக்கு ஏத்த மேட்ச் இருக்கு, பிடிச்சிருந்தா பண்ணிக்கங்க. கோவில் அண்ணனுக்கு வேற ஏதாவது கீர்த்தி, உங்க அப்பா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு, எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வை. டாக்டர் தம்பி அப்பவே சொல்லுச்சு, எல்லாம் பொண்ணுனால வரதாமாடி. போனா அதுல என்னமோ புடிச்சு பண்றாங்களாமா, அப்படி வாழ்றேன் பாரு இப்படி வாழ்றேன் பாருன்னு மத்தவங்க போடுறத பார்த்து இப்படி ஏமாந்து போறாங்களாமா. போ. அத்தை கிட்ட கேட்டியா? வீட்டில் அவங்க செய்கிற வேலைக்கு ரெஸ்பெக்டே தர மாட்டாராம். அதனால அவங்க மேலேயே அவங்களுக்கு மதிப்பு போயிடுச்சாமா. மற்றவங்களுக்காக செய்கிற வேலையே செஞ்சு செஞ்சு சீரழிவாக இருக்குதாமா. இன்னும் புரியல. திலகா, ஒரு டீ கொண்டாரியா? மருமக புள்ள சொல்றதுன்னு விளங்கிக்க முடியலையே. ஜென்சிமா, லவ்ங்கிறது எந்த ரீசனும் இல்லாமல் ஒரு இன்ட்யூஷனில் ஒரு ஃபீலிங்கில் வர்றது. சரி, அப்போது அவங்க கூட இருந்தா ஒன்றா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதில்ல.
சேர்றதுக்கு இருக்க அதே ஃபீலிங் தான் பிரியறதுக்கும். சரி. அண்ட் மோரோவர் இட்ஸ் லைக் அ செப்பரேட் இண்டிவிஜுவல் லிவிங் அண்டர் த சேம் ரூஃப் மாதிரி தான் ஜென்சிமா. ரெஸ்பெக்ட் இல்லைன்னு தானே சொன்னாங்க. ரெஸ்பெக்ட் இல்லைன்னா லவ் இல்லை, லவ் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் இல்லை. ஐயா இது என்னங்கன்னு பட கேரகா. அக்கா விஷயம் கேள்விப்பட்டேன். நம்மகிட்ட நல்ல வரன் இருக்கு பாருங்க. பிடிச்சிருந்தா இப்போவே பேசி முடிச்சுக்கலாங்க. நல்ல வரன் இருக்குங்கக்கா. விட்டது தண்ணீர் இல்லை. பா டைப்பர் வாங்க போலாம், வரியா? உனக்கு எங்க விருப்பமோ போமா, என்ன கூப்பிடாத. என்ன உனக்கு எங்க விருப்பமோ போமா, என்ன கூப்பிடாத. எனக்கு போகணும், போட்டுமா? என்ன தனியா போறேன், நானும் வரேன் இரு. ஜென்சிமா என்ன எப்போ கேட்டாலும் ஒன்று சொல்லுவீங்களே, என்னது? நத்திங்கு. நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒற்றை அடிச்சாச்சு. சரி சொன்னா புரியுமா? டாக்டரு நான் நல்லா அப்பவே ஏபிசிடி தலைகீழ சொன்னாலு. இந்த வயசுல ஒரு பொம்பளை ஏன் விவாகரத்து வேணும்னு சொல்றா? சைலண்ட் டைவர்ஸ் கரெக்டா? கிரே. அதாவது தப்பா சொல்லி கொடுத்துறாங்க இருக்குது. இல்ல அதுவும் சொல்லலாம். ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் மாதிரி இல்லாம ரூம்மேட்ஸ் மாதிரி ஆகி அப்புறம் தலை நரைக்கிறப்ப தோணி. ஐயோ வேணாம் உடுகு ரொம்ப பெருசா இருக்குது. ஊழியம் செஞ்சு முடியல, இருக்கிற கொஞ்ச நாளாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு தோணுதுன்னு சொன்னாங்களா? செய்யற வேலைக்கு மதிப்பு மரியாதைன்னு சொன்னாங்க தானே? எந்த ரெக்கக்னிஷனும் இல்லாம வேண்டா வெறுப்பா வாழ்ற மாதிரி. என்னமோ விடு, உன்ற மாமியார் சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது. யோசிக்காம அந்த பேப்பர் எடுத்துடியா. அவசியமா? உனக்கோ உன்ற புருஷனுக்கோ அவசியமாங்கிறது முக்கியம் இல்லை, திலகாக்காக்கு அவசியமாங்கிறத முக்கியம். புரியுதா? எடுத்துடியா. அவசியம்னா அவசியம்தான். நான் டிவோர்ஸ் பண்ணல. மா ஜென்சிமா அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க. ஒரு வழியா பைத்தியம் தெளிஞ்சிடுச்சு. என்னம்மா கையில? டிவோர்ஸ் பேப்பர். கிழிச்சு போட கொண்டு வந்தியா? கிழிச்சுட்டா போச்சு. ஆமா ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடலாம் வா. திலகா உன் கையில ஒரு டீ போட்டு வை, வந்துடுறேன். ஜென்சிமா வீட்டுக்கா இருக்கு, நான் வந்துடுறேன். கண்ணு சொல்லுங்க ஜென்சிமா. அம்மா உங்களுக்காகத்தான் கண்ணு வேணான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க முதல்ல எடுத்த முடிவு தான் சரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற சாக்ரிஃபைஸ் அதான் அவங்க டியூட்டி நினைச்சிட்டா எப்படி? முதல்ல அறிவு இருக்காது மாமா, அறிவு வரப்ப தைரியம் இருக்காது, தைரியம் வரப்ப வயசு போயிருச்சு. முதல்ல வீட்டுக்காக, அப்புறம் டோன்ட் கில் தி சிக்கன் குழந்தைங்களுக்கா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிய திரும்ப திரும்ப ரொட்டீனா ஒருத்தரா செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிருச்சு. 50 வயசாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணு தோணுதுன்னா காரணத்தோட தானே. ஜென்சிமா இதுக்கப்புறம் எப்படி தனியா? என்ன மாமா பெரிய சர்வைவல், மேரேஜ் லைஃப்லயே சர்வைவ் பண்ணிட்டீங்க. பாருங்கண்ணே கண்ணு, ஸ்வேதா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட லாயர் ஃபீஸ் வாங்க சொல்லு. ஃபேமிலி வேற வேலை வேற என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை டீப்பா குடிப்ப? கரெக்ட் கரெக்ட். அடிக்கடி டீ கேட்கறதா சிக்கல். பிடிச்சிட்டேன் திலகா, இனிமே அடிக்கடி தேவையில்லை. காலையில் ஒரு பெரிய பிளாஸ்கில் போட்டு வச்சுட்டு வை. சிம்பிள். நான் திருந்திட்டேன். பிரச்சனை டீல இல்லைங்க. இந்த பாரு, மருமக மாசமான பாத்துக்கணும், நேரம் இருக்காது, பிஸி ஆயிடுவ நீ. இனி உங்க முடிவுதான். எனக்கு கோவம் கீர்த்தி.
விட்றா. இங்க மழை பெஞ்சா அங்க மழை பெய்ய மாட்டேங்குது. 4 எட்டுக்கு ஒரு வானம் கிடக்குது. ஒன்னா சேர்ந்து இருக்கிற விருப்பம் இல்லை, 2ஆ பிரிஞ்சுக்க வேண்டியதானா? தலை மூட்டிட்டு இருக்கோன்னு. அக்கா எங்க இதுலீங்க ஒரு சைபர் கிரைம் கேஸ் ஒன்று வந்திருக்கு, வரியா? சைபர் கிரைமா?